பிஸ்னஸ் மேனாக இருந்தேன் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணார். அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் தான் இருக்கும். 7வது மாதம் போய் நல்லா பண்ணிட்டு இருந்தார். 3வது மாதம் 5வது மாதம் சூப்பர் பண்ணிட்டு பண்ணேன். 6வது மாதம் ஒரு காம்படிட்டர் வந்தாராம். இவர் உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க. அதை எப்போ பண்ணுவீங்க? அது ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க? அந்த பிஸ்னஸை ஏன் எடுத்தீங்க? யார் சொல்லி எடுத்தீங்க? இல்லை நீங்களா டிசைட் பண்ணீங்களா? அந்த பிஸ்னஸை ஸ்டடி பண்ணீங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பிறந்த குழந்தை இல்லை நம்மளுடைய படிப்புடைய சைக்கிள் எடுத்துக்கோங்களேன். பிறந்ததுலேருந்து காலேஜ் போகிற வரைக்கும் எத்தனை வருஷம்? 22 வருஷம். ஒரு எஜுகேஷனை கற்றுக்கிறதுக்கு மட்டும் டைம் ஃப்ரேம் கொடுக்குறோம். ஒரு படிப்பை கற்றுக்கிறதுக்கு 22 வருஷம். அந்த படிப்பு எதுக்கு படிக்கிறோம்? கடைசியாக நம்ம நாலேஜ் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு. முக்கியமாக காசு சம்பாதிக்கிறது தான் நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த காசு சம்பாதிக்க யூஸ் பண்ணுற படிப்பை 22 வருஷம் படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து 3 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன், 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன், 3 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ 22 வருஷம் படிக்கிறீங்க. ஒரு 6 வருஷமோ 3 வருஷமோ ஒரு 4 வருஷமோ அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகாமல் சஸ்டெயின் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறதுக்கு காம்படிட்டர் என்ன பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோ இல்லை அந்த ஒரு போல்ட்னஸோ உங்களுக்குள்ள இல்லைன்னா கண்டிப்பாக பிஸ்னஸை தொட்டு நீங்களும் கஷ்டப்படாதீங்க, அதையும் கஷ்டப்படுத்தாதீங்க. பட் ட்ரை, டோன்ட் லீவ் அப். டெஃபினெட்லி யூ கேன் வின். கீப் ஆடிங் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி. இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி மற்றவங்களோட நீங்கள் என்ன பண்ணலையோன்றதை மட்டும் திங்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். யூ வில் கெட் இன் டு த சக்ஸஸ். ஆல் த பெஸ்ட்.